இப்போ மூலாதார சக்கரத்துக்கான முதல் பயிற்சி. நேராக உட்கார்ந்துக்கோங்க. வீடு, வேலை, எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தரையில் உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம். உட்கார்ந்துட்டு உங்களுடைய உடல் உங்கள் தரையை தொற்றுருக்கு இல்லையா, அதை கவனிங்க. நீங்கள் சேரில் உட்காந்துருந்தா எந்த பாகம் உங்களுக்கு எப்படி தரையை தொடுதோ, எந்த பொருளோட கான்டாக்ட் வருதோ அதோட கவனிங்க. கவனிச்சுட்டு 2-3 தடவை நிதானமாக மூச்சை இழுத்து விடுங்க. இப்படி மூச்சை இழுத்து விடுறது நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மனசை அமைதிப்படுத்தும், ஒருநிலைப்படுத்தவும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லா பயிற்சிகளுக்கு முன்னாடி 2-3 தடவை மூச்சை இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு உங்களுடைய கால்கள் இந்த பூமியோட எப்படி தொடுது, எப்படி டச் ஆகுது கவனிச்சுட்டு இந்த டிவைன் எர்த் எனர்ஜி உங்களுக்குள்ள வரதா நீங்க நினைக்கணும். ஒரு மனசார நன்றி சொல்லுங்க. இந்த டிவைன் எர்த் எனர்ஜி, இந்த மண் தத்துவம் உங்க உடலுக்குள்ள வந்து உங்களை, உங்க மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டு நம்ம சங்கல்பம், அதான் அஃபர்மேஷன் சொல்ல போறோம். இதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் நீங்க நினைக்கிற விஷயத்த நீங்க சொல்லலாம் அஃபர்மேஷனா. ஆனா இப்ப நான் சொல்ல போறது பொதுவானது. இதுவே எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணும். உங்களுக்கு இதுவே போதுமானதா இருந்தா இதையே நீங்க சொல்லலாம். உங்களுடைய உடலுக்குள்ள இந்த பூமியின் ஆற்றல் அதிகரிக்கிறதாவும் அது உங்க மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்துறதாவும் நினைச்சிட்டு மனசுக்குள்ள இந்த பூமியின் ஆற்றலுக்கான சீட் சவுண்ட், பீஜ மந்திரத்தை சொல்லணும். இதை வாய் விட்டு சொல்லாதீங்க. அது வயிற்றுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணலாம். அதனால கன்சீவாக இருக்கும்போது மனசுக்குள்ள மட்டும் சொல்லுங்க. இந்த மூலாதாரத்துக்கான பீஜ மந்திரம் லம். சரிங்களா? LAM, லம். மனசுக்குள்ள 3 தடவையோ எத்தனை தடவைனாலும் அந்த மூல மந்திரத்தை சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள இந்த பூமியோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த பூமியின் ஆற்றல் என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி சில பல